தளத்துல கேட்கணும்.
சீமா கிடுகிடுன்னா இந்த பாதைக்கு ஒரு சிவனோ அது ராஜனே எனக்கு மாசம் கிட்டும். மாட்டு விட்டாயப்பா மாறுகட்ட ஜோதியே. எனக்கு பள்ளத்தோற வைக்காடு எனக்கு ஒரு பங்காளி வேச்சி நீ படுக்க வச்சு ஓத்திருந்தா ஒரு பாலை பிறந்திருப்பா ஒரு பங்காளி ஜெயிச்சிருப்பா. நீ படுக்க வச்சு வேலை விடாத ஒரு பாலை பிறக்கலடா ஒரு பங்காளி ஜெயிக்கலடா. எனக்கு கொல்லையில வைக்காடு எனக்கு ஒரு கொளுத்துனாரு வச்சுக்கிட்டு நீ குந்த வச்சு வேலை விட்டுருந்த ஒரு கோவல பிறந்திருப்பா ஒரு கொடுத்துனாரு வெட்டுருப்பா. நீ குந்த வச்சு வேலை விடாத ஒரு கோவல பிறக்கலடா ஒரு கொடுத்துனா வெள்ளடா. ஏன் உள்ள 2 களி நக்கிருச்சாரு பழைய களி யாரோட போட்டுட்டு போய் பாத்துக்காடாடி களிய பாத்துக்காடப்பா யாரோட போட்டுட்டு போய் சாமி சாமி உனக்கு சொத்து கலவலடா உன் சொகத்து கலவலடா. நீ சுடுகாடு போற மட்டும் ஒரு மலை சுண்ணி கலவரடா. சாமி பொழைப்புன்னு நான் பொச்சில விரல விட்டேன். நான் பொச்சில விரலுக்கு எனக்கு வந்த என் பொண்டாவாடி பொழுக்குன்னு போயிட்டியே. கேளும் சபையர்களே, அரவானாகப்பட்டவன் கடவுளை என்கின்ற நாடகம் 18 நாள் பாரத போர் துவக்கம் செய்வதற்கு முன்பதாக யாரை பலி கொடுத்தால் ஜெயம் பெறலாம் என்று துரியனாகப்பட்டவன் ஜெகனின் வார்த்தை கேட்டு அரவானிடத்தில் சத்தியம் வென்று விட்டான். அப்படி அரவானாகப்பட்டவன் துரியனிடத்தில் சென்று கடவுளை ஆகிவிட்டானால் பாண்டவர்கள் தோத்து விடுவார் என்று எண்ணம் கொண்டு பரந்தாமனாகப்பட்டவர் நயவஞ்சகமாகவும் தன் கதையை அனைத்து வயிற்றில் இருந்து கேட்டான் என்ற காரணத்தினால் எப்படியாவது அவனை தந்திரமாக மடிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அரவான் இருந்தால் 18 நாள் பாரத போரில் நிச்சயம் யாரையும் அழிக்க முடியாது என்று எண்ணம் கொண்டு ஏன் அரவானை மடிக்க வேண்டும்? அரவான் உயிரோடு இருந்தானால் கௌரவர்கள் பக்கம் மட்டும்தான் மடிவார்கள். பாண்டவர் பக்கம் இருக்கக்கூடிய 7 அக்குரோனை சேனை மடியாது என்று எண்ணம் கொண்டு பரந்தாமன் பிறப்பதே பூமாதேவின் பூமி பாரத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காக சகாதேவனிடத்தில் சத்தியம் செய்திருக்கின்றார். பாண்டவர்கள் 5 தவிர பாரத போரினில் அனைவரையும் அடித்து விடுவேன் என்று. அதனால் 5 மட்டும் காக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அரவானாகப்பட்டவனை பாரத போரில் யாரும் வெல்ல முடியாத திறமை உடையவன் அரவான். அதனால் அவனை தந்திரமாகத்தான் மடிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு கடபலி என்கின்ற ஒரு கவட சூஸ்திர நாடகத்தை வைத்து அரவானாகப்பட்டவரை தந்திரமாய் மடிக்கின்றார் மாயவன். அந்த அரவான் சத்தியம் கேட்டது போல 18 நாள் பாரத போரினில் 18 நாள் யுத்தத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னவுடன் பாண்டவர்களுக்கு அரவானின் உடலை கொடுக்காமல் அரவானாகப்பட்டவனை மாயவர் யாருக்கும் தெரியாமல் எடுத்துச் சென்று மர்மமாய் வைத்திருக்கின்றார். அந்த குருச்சேத்திர பீடத்தின் அரவானின் சிரசை வைத்து மட்டும் 18 நாள் யுத்தத்தை பார்க்கும்படி உயிர் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் பரந்தாமன். ஒரு நாள் சண்டை வேண்டும் என்று கேட்டதன் காரணமாகத்தான் 8ஆம் நாள் சண்டையாகப்பட்ட அரவான் அலுபோஜான் என்கின்ற நாடகத்தை அரங்கேற்றம் செய்துவிட்டு 8ஆம் நாளில் அரவானுக்கு ஒரு நாள் சண்டை தர வேண்டும் என்று எண்ணம் கொண்டு 8ஆம் நாளில் சண்டை கொடுத்து அன்றும் அவரை மடித்து விடுகின்றார். அதனால் 18 நாள் பாரத போர் முடியும் வரை அரவானின் சிரசாகப்பட்டது உயிர் இருக்கும். அரவானாகப்பட்டவன் மாண்டு மடிந்ததுடன் மாயவர் அவனுடைய உடலை எடுத்துச் சென்று மர்மமாய் வைப்பதுடன் அரவான் கடவுளை என்கின்ற நாடகம் முற்றிற்று. நாங்கள் நடத்திய நாடகத்தில் ஏதாவது ஒரு தவறு இருந்திருந்தால் உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்து தவறு செய்தால் எவ்வாறு மன்னித்து வலது தொடை மீது அமர வைத்து முத்தம் கொடுப்பீர்களோ அதுபோல நாங்களும் உங்களது வீட்டு பிள்ளைகள் என்று எண்ணி நாங்கள் நடத்திய நாடகத்தில் ஏதாவது ஒரு தவறு இருந்தால் மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணமாகப்பட்டது பெரிதில்லை.
இல்லை. நாங்கள் நடத்திய நாடகம் உங்கள் மனதிற்கு பிடித்தது என்றால் உங்களது இரு கரங்களில் பொன்னான கையோசையை எழுப்பி எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படி தாழ்ந்த பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.